இன்று ஜனவரி மாதம் 5ஆம் தேதி. நீங்கள் பிரான்ஸ் நாட்டில் வதிப்பவரா? இது உங்களுக்கு அவசியமான ஒரு பதிவு. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பிரான்ஸ் அரசு 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் குடியுரிமை மற்றும் நீண்டகால குடியிருப்பு அனுமதிக்கான சட்டங்களில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. இந்த மாற்றங்கள் 2024ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட புதிய குடியுரிமை சட்டத்தின் அடிப்படையில் அமுல்படுத்தப்படுகின்றன. இதன் முக்கிய நோக்கம் பிரான்சில் நீண்டகாலம் தங்க விரும்பும் வெளிநாட்டினர்கள் பிரெஞ்சு சமூகத்தில் சிறப்பாக ஒருங்கிணைவதை உறுதி செய்வதாகும். பிரெஞ்சு மொழித்திறன் புதிய விதிகளின்படி பிரான்சில் பல ஆண்டுகள் செல்லுபடியாகும். நீண்டகால குடியிருப்பு அனுமதி பெற வெளிநாட்டினர் குறைந்தது A2 நிலை பிரெஞ்சு மொழித்திறனை நிரூபிக்க வேண்டும். அதேபோல 10 ஆண்டுகளுக்கு குடியிருப்பு அட்டை பெற விரும்புவோருக்கு மொழித்திறன் அளவு B1 நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இதைவிட முக்கியமாக மாற்றம் என்னவென்றால், பிரெஞ்சு குடியுரிமை பெற இப்பொழுது விண்ணப்பதாரர்கள் B2 நிலை பிரெஞ்சு மொழித்திறனை கட்டாயமாக நிரூபிக்க வேண்டும். இந்த மொழித்திறனை நிரூபிக்க அங்கீகரிக்கப்பட்ட மொழித் தேர்வுகள், பிரான்சில் பெற்ற கல்வி சான்றிதழ்கள் அல்லது பிரான்சில் போதுமான காலம் கல்வி பயின்றதற்கான ஆதாரங்கள் பயன்படுத்தலாம். குடிமை தேர்வு 15 நிமிடங்கள் எடுக்கும். மொழித்திறனுடன் சேர்த்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியான நாடுகளின் குடிமக்கள் குடியுரிமை அல்லது நீண்டகால குடியிருப்பு அனுமதி பெற 45 நிமிட குடிமை தேர்வை எழுத வேண்டும். இந்த தேர்வில் பிரான்சின் குடியரசு கொள்கைகள், ஜனநாயகம், குடிமக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் போன்ற தலைப்புகளில் கேள்விகள் இடம்பெறும். இத்தேர்வில் குறைந்தது 80% மதிப்பெண் பெறுதல் அவசியம். இதற்கு யார் விதிவிலக்கு என்று பார்ப்போமா? யார் விதிவிலக்கு? ஆனால் அனைவருக்கும் இந்த தேர்வு கட்டாயம் இல்லை. திறமையாளர், அனுமதி பெற்றோர், அகதிகள், சர்வதேச ஒப்பந்தங்களின் பயனாளர்கள், 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் சில உடல்நல குறைபாடு கொண்டவர்கள் இந்த குடிமை தேர்விலிருந்து விலக்கு பெறுவார்கள். இந்த சட்ட மாற்றங்களின் தாக்கம்: இந்த புதிய விதிகள் பிரான்சில் நீண்ட காலம் தங்க விரும்பும் வெளிநாட்டினர்கள் பிரெஞ்சு மொழி, கலாச்சாரம் மற்றும் சட்ட அமைப்பை நன்கு புரிந்து கொள்வதை உறுதி செய்யும். ஆனால் இந்த விதிகளை பூர்த்தி செய்ய முடியாதவர்கள் தற்காலிக குடியிருப்பு அனுமதிகளையே நம்ப வேண்டிய நிலை ஏற்படலாம். இதன் காரணமாக அவர்களின் பிரான்சில் தங்கும் காலம் குறைய வாய்ப்புள்ளது. எனவே பிரான்சில் நீண்டகால குடியிருப்பு அல்லது குடியுரிமை பெற திட்டமுள்ளவர்கள் இப்பொழுதே பிரெஞ்சு மொழி பயிற்சி மற்றும் குடிமை அறிவு மேம்படுத்த தொடங்குவது மிக முக்கியமாகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதற்கு உங்களது ஆதரவை தெரிவிக்கும்படி வேண்டிக் கொண்டு இதை நான் முடிவு செய்து கொண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.